வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் எத்தனையோ உயிர்கள் நீத்து எத்தனையோ வீடுகள் இழந்து தவிதவிக்கின்ற இந்த வேளையில் ஒரு மூதாட்டி தன் பேத்தியை தண்ணீரில் அந்த இரவு நேரத்தில் காப்பாற்றிக் கொண்டு நீச்சல் அடித்து ஒரு கரையை எட்டுகிறது. அந்த கரையில் உயிருக்கு போராடி கரையில் ஏறுகின்ற பொழுது கொம்பன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய யானை தந்தத்தோடு அந்த மூதாட்டியின் முன் நிற்கிறது. அதை பார்த்த அந்த மூதாட்டி கண் கலங்கியபடி, என் மகன்கள், மருமகள்கள், மகள்கள், என் வீடு, வாசல் எல்லாற்றையும் இழந்து உயிருக்காக போராடி என் பேத்தியை தண்ணீரில் நீந்தி கொண்டு வந்து கரை சேர்த்திருக்கிறேன், என்னை வாழவே என்று அந்த கஜமுகனை பார்த்து கையெடுத்து வணங்கியது அந்த மூதாட்டி. அதை அறிந்து கொண்ட அந்த கஜமுகன், மிருகம் என்று நாம் கூறுகின்ற அந்த மனித நேயம் உள்ள அந்த யானை அந்த மூதாட்டியின் கண்ணீரை புரிந்து அந்த அன்பை உணர்ந்து அந்த மூதாட்டிக்கு பாதுகாப்பாக இரவு முழுவதும் தன் தும்பிக்கையின் அடியில், பாதத்துக்கு அடியில் அவர்களை காத்து விடியும் வரை பாதுகாப்பாக இருந்தது அந்த கொம்பன் யானை. விடிய காலையில் ராணுவம் வந்து சேர்கின்ற பொழுது அந்த யானை அவர்களிடம் பாதுகாப்பாக இந்த குழந்தையையும் மூதாட்டியும் விட்டு சென்றது. இந்த சம்பவம் மனிதர்கள் மத்தியிலே ஒரு அன்பையும் மனிதநேயத்தையும் காக்க வேண்டும். மிருகங்கள் என்று நாம் சொல்கின்ற அந்த கஜமுகன் எல்லாம் மனிதர்களை நேசிக்கின்ற பொழுது காட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல, மனிதனையும் காக்க வேண்டும் என்று அந்த மனிதநேயம் உள்ள கஜமுகனைப் போல மனிதர்களும் அன்போடு இருக்க வேண்டும், அன்போடு பழக வேண்டும், மனிதனையும் காக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு நிஜ வாழ்வில் உணர்த்திய இந்த சிலையை நான் களிமண்ணில் அந்த யானை அந்த மூதாட்டியும் குழந்தையும் தாங்கி இருப்பது போல ஒரு சிற்பம் செய்திருக்கின்றேன். இதன் மூலம் ஒரு மனிதநேயத்தை காக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த சிலையை வருத்தத்துடன் சோகமாக வடிவமைத்திருக்கிறேன். கோவையில் இருந்து UMT ராஜா.